வெல்கம் டு எம்ஜி வ்ளாக்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம தளபதி அவருடைய டிவிக்கு கட்சி ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் வந்து நேற்று ஸ்டார்ட் ஆச்சு. அதை கொண்டாடுற விதமா தமிழக வெற்றி கழகம் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் ஒரு சில சின்ன சின்ன போர்ஷன், அதுக்கப்புறம் நம்ம தளபதியுடைய ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். மாலை சூடி மரியாதை செய்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை தொடங்குகிறார். வேலுநாச்சியார், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். பெரியார் இருக்காரு. கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். தாவே காவின் புகழ் வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். வெற்றி தலைவரின் புகழ் வணக்கம். அஞ்சலை அம்மாள் அவர்கள். மலர் போல் மனம் கொண்ட வெற்றி தலைவர் எம் கொள்கை தலைவர்களுக்கு மலர்கள் தூவி அவர் புகழை நெஞ்சில் ஏந்தி முதல் மரியாதையை அந்த தலைவர்களுக்கு செய்கிறார் இந்த தலைவர், மக்கள் தலைவர், வெற்றி தலைவர். ஒரே மந்திரம் தான், வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய். தமிழக வெற்றி கழகம் வாழி. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நம்மளை பத்தி நாமளே பேசிட்டு இருந்தா எப்படி, அதனால கொஞ்சம் வித்தியாசமா 4 அரங்கமா பிரிச்சிருக்கோம். முதல்ல கலை அரங்கம். இந்த மேடையில் கலையால் இசையால் நம்ம வாழ்த்த ஒருத்தர் வராரு. அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. உலகறிந்த நாடறிந்த அற்புதமான கிராமிய இசை பாடகர் கலைமாமணி வேல்முருகன் ஐயா அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா இந்த ரூமுக்குள்ள கூட கண்ணாடி போட்டு வந்தீங்க பாருங்கண்ணா, அது நல்லா இருக்கு. போட்டுங்க போட்டுங்க போட்டுங்க. அது தலைவர் முன்னாடியே கான்பிடண்டா போட்டு நீங்க நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. போட்டுங்க சொல்றாரு தலைவர், போடுங்கண்ணா. சூப்பர். அந்த இசையே நம்மை வாழ்த்த போகுது. அவருடைய குழுவினர் வந்திருக்கிறாங்க, அற்புதமான ஒரு குழுவினர் வந்திருக்கிறாங்க. அண்ணா, முதல் பாட்டு என்ன பாட்டு பாட போறீங்க? நீங்க சொல்லிட்டீங்க தைப்பூசம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே இன்னைக்கு தான் தைப்பூசமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால எப்பொழுதுமே நம்மளுடைய தமிழ் மூத்த கடவுள் முருகர் தான். அதனால அந்த முருகரை வணங்கி உள்ளத்திலே நீங்க இருக்க, உங்களை நம்பி நாங்க இருக்க அப்படிங்கிற ஒரு பாடலோடு. சூப்பர்ண்ணா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்கேன். முருகரை தான் சொல்றீங்க? ஆமா. ஓகே ஓகே ஓகே. மக்களே, மேலை நாட்டு இசை நம் காதுகளில் சத்தமிடுகிறது. இந்த ஏழை நாட்டு இசை தான் எங்க காதுகளை எல்லாம் முத்தமிடுகிறது. அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வேல்முருகன் குழுவினர். உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, உள்ளத்திலே நீ இருக்க. ஏன்டா தளபதி அப்படி பாக்குறாரு? ஏயா என்ன பார்த்து அந்த பாட்டு பாடுற அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவர் பாக்குறத பார்த்தா. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனை வேளையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா.
போதும். நம்ம அடுத்த போர்ஷன் போயிருவோம். நம்ம தளபதி டான்ஸ்லாம் ஆடியிருக்காரு நேத்து இந்த ஈவென்ட்ல. பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா எடுத்து போட்டே இருந்தாங்க. அப்படியே நான் தூக்கி விட்டேன். ஏன்னா ஃபுல் வீடியோவா ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது? உறவினருக்கு மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். தலைவரே வந்துட்டாரு. தங்க தலைவர் தளபதி அவர்கள் கட்டி தழுவி பொதுச் செயலாளர் அவர்கள் பொன்னாடை கொடுக்க இதோ வேல்முருகன் அண்ணனுக்கு பொன்னாடை போர்த்தி நமது அன்பு பாராட்டுகிறோம். வாழ்க 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 கலைஞர்கள் வாழ்க. அறுபடை முருகனின் திருப்படத்தை தந்து அன்பு பரிமாறுகிறார். நன்றி அண்ணா. சூப்பர். நன்றி. தேங்க்யூ சோ மச். போதா அந்த டான்ஸா? சார் பாட்டு போடுங்க சார். டான்ஸ் ஆடணும்ட்டாரு. நிஜமாவே உங்க கூட டான்ஸ் ஆடலாமான்ட்டாரு. ஆகா வாங்க ஆடு. தளபதி தளபதி அப்படி போடு. தளபதி தளபதி வாழ்க. என்னடாச்சு? ஐயோ. தளபதி தளபதி வாழ்க. நம்ம வெற்றி கொடி எங்கடி வாழ்க. கியூட்ரா. கியூட்டு தான். நம்ம ஆளு டான்ஸ்லாம் ஆடுவார்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அது ஒரு ஒரு ஷாக்காக தான் இருந்திருக்கும் பார்க்கும்போது. அனைத்து கலைஞர்களையும் நேரில் கைகுலுக்கி அன்பு பாராட்டுகிறார் வெற்றி தலைவர். தனித்துவமான தலைவர், தன்னிகரில்லா தலைவர். நன்றி நன்றி அண்ணா, மிக்க நன்றி. அனைவரும் அமருங்கள். இப்போ நம்ம தளபதியோட ஸ்பீச் கேட்போமா? நாங்கள் பார்ப்போம். கொஞ்ச நாள் முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினா பீச்ல நடந்ததுல 10 லட்சம் பேர் இருந்தோம். நடுராத்திரி 2 மணி அங்க இருந்தேன். வடநாட்டு ஊடகம் மைக் எடுத்துட்டு அங்க இருந்து ஒரு சிஸ்டர்ட்ட போனாங்க. சுத்தி இத்தனை ஆண்கள், நடுவில் ஒரு பொண்ணா இருக்கேமா, உனக்கு பயமா இல்லையா? அந்த பொண்ணு சொல்லுச்சு, எனக்கு என்ன பயம், எங்க அண்ணன்க மத்தியில தாயின் கருவறையில் இருப்பதை போல பாதுகாப்பா இருப்பேன். எங்க ஆசா கட்டளையிட்டா கன்னியாகுமரிக்கு ஒரே 1 மணி நேரத்துல ஓடிடுவோம். அண்ணன் சொன்னாரு, போங்க திருநெல்வேலி பேசுங்க, வாசுதேவ நல்லூர் பேசுங்கன்னு போனேன். அங்க ஒரு சிஸ்டர் மீட் பண்ண, அண்ணன் கிட்ட சொல்லணும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி. அந்த அம்மா நான் தடுத்து சொல்லிச்சு, எனக்கு தலைவர்னா ரொம்ப பிடிக்கும், நான் மதுரை மாநாட்டுக்கு பார்க்க வந்திருந்தேன், எப்படியோ ஒரு ரேம்பு கிட்ட வந்துட்டேன், எனக்கு தலைவர் தெரியல, அழுக வந்துருச்சு, ஆனா என்னை சுத்தி அத்தனை லட்சம் அண்ணன்க இருந்தாங்க, ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி சிஸ்டர் என் மேல ஏறி நில்லு சிஸ்டர், தலைவரை பாருன்னு சொன்ன ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம்.
அந்த சிஸ்டர் சொன்னாங்க, என் அம்மா கூட இருக்கிற மாதிரி எங்க அண்ணனுங்க கூட இருந்தப்ப நான் ஃபீல் பண்ணேன், பாதுகாப்பா ஃபீல் பண்ணேன்னு சொன்ன ஒரே கூட்டம் தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு பேசிய அத்தனை பேருக்கும் அன்பு வாழ்த்து. உலகம் காத்திருந்த நேரம் இப்போது வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு காணொளி, வீட்டுக்கு வீடு தமிழ்நாட்டுக்காக. இதோ எல்இடி திரையில் பார்ப்போம், வாருங்கள். தமிழ்நாட்டின் தனித்துவமும் தலை நிமிரும் பொற்காலமும் வாகை சூடும் வரலாறாக மீண்டெழும் தருணத்தை மக்களோடு இணைந்து மக்களில் ஒருவராக மீட்டெடுக்க போகிறார் மக்கள் தலைவர் விஜய். இந்த மகத்தான பயணத்தின் மாபெரும் வரலாற்று கடமையை ஏற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் வெகுஜன மக்கள் இயக்கமான தமிழக வெற்றி கழகம். நம் கழகம் தோன்றிய ஓராண்டில் அனைத்து மக்களின் மனங்களிலும் பேராதரவை நிலைநிறுத்த 2ஆம் ஆண்டை பேராளுமையை பறைசாற்றும் மக்கள் களங்களில் நிலைநாட்டினோம். கழகத்தின் கட்டமைப்பு பாதை 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் முழங்க கொள்கை பயணத்திற்கு மீண்டும் ஒரு அச்சாரமிட்டது முதல் பொதுக்குழு கூட்டம். மக்கள் போராட்டங்களுக்கு துணை நின்று செயற்குழுவில் நம் குரல் ஒலிக்க அதுவே நடைமுறையில் நம் கட்சியின் அடையாளமாக மாறியது. காவல் மரணங்களுக்கு நியாயம் கேட்டது முதல் அரசு ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் உரிமைக்கு துணை நின்றது என மக்களின் வாக்குரிமைக்கு நீதி கேட்டது வரை உரிமைக்கான களத்தில் எப்போதும் நம் கழகம் நிற்கிறது. இது ரசிகர் கூட்டம் அல்ல, மக்களாட்சி மாற்றத்திற்கான மக்கள் சக்தியாக முன்னிற்கும் ஜனநாயக வீரர்கள் கூட்டம் என்பதை காட்டியது நமது பூத் முகவர்கள் பொதுக்கூட்டம். சங்கம் கண்ட மதுரை மண்ணில் மீண்டும் ஒரு சரித்திரம் கண்டது நமது 2ஆம் மாநில மாநாடு. அன்று தமிழ் மகனாக ஒலித்த தலைவர் அடுத்தடுத்த மாவட்ட மக்கள் சந்திப்புகள் மூலம் தமிழ் மக்களின் வீட்டு புதல்வனாக போற்றப்பட்டார். பூத் செயலாளர்கள் முதல் மாநில நிர்வாகிகள் வரை தேர்ந்த கட்டமைப்பாலும் ஜனநாயக முறையினாலும் 3 லட்சம் நிர்வாகிகள் கொண்ட மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். தலைமைக்கு நாங்கள் தொண்டர்கள் அல்ல, எம் தலைவருக்கு நாங்கள் தோழர்கள் என்ற சமத்துவம் மெளிரும் நம் கழகம் மலரவிருக்கும் மக்களாட்சியின் மூலம் ஆதிக்க நிலையினை மாற்றி அமைக்கும். இன்று பறக்கும் நமது விசில் சத்தம் நாளை ஒலிக்கும் நல்லாட்சிக்கான கொண்டாட்டமாக மாறும். மக்கள் விரும்பும் முதல்வரான நம் தலைவர் மக்களாட்சி நாயகராக நம் உரிமை வெல்வா. உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தர்மத்தாயின் தவ புதல்வர் இதோ தலைமை உரை தருகிறார். நம்ம கட்சியினுடைய 2வது ஆண்டு விழா, அதாவது 3rd இயரோட தொடக்க விழா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால் தான். ப்ளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம்.
நீங்கள் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். உங்களை நம்பி தான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம். இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும், நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும், இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அப்புறம் என்ன, மைக்கை பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? (1977) ஜூன் மாதம்னு நினைக்கிறேன், ஜூன் மாதத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் பேசும்போது சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தேன். அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொன்னார். அதே மாதிரி 2017 அப்புறம் 2021 அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள், காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடித்தாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் தமிழக வெற்றிக் கழகம். இப்படியெல்லாம் நம்ம பேசுறதுனால கண்டிப்பாக சில பேர் கொந்தளிப்பாங்க. அது பதில் தலைமை ஒரு முடிவோடு தான் வந்திருக்காரு இன்னைக்கு. அதாவது நேற்று ஒரு முடிவோடு தான் இருந்திருக்காரு. ஏதோ வச்சு செஞ்சிருப்பார் போல், நல்லா பேசிட்டு இருப்பார் போல். பார்ப்போம், ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம கவலைப்படக்கூடாது, ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே. புரிதுங்களா அவங்களுக்கு? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ, ஏன் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் கூட சட்டசபையில் கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான், ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது, புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்து, இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா. அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. அப்படி தான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது, எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா? 52லேருந்து 72 வரைக்கும் அந்த 20 இயர்ஸ் திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டால் அதே வாய் தான். அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர், அட்டகத்தி, வாய் விளம்பர வள்ளல், இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டார், டெல்லியை வகச்சிக்க மாட்டார், மேலே இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான். அதனால் எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்லை, அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கல. அது என்னது, இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பை பார்த்தா பல்லிழிப்பவங்க, இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியுமா. இது எல்லாம் மக்கள் என்னது பளபளப்பு ஜொலி ஜொலிப்பை பார்த்தா பல்லிழிப்பவங்க, இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியுமா. இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்டு அனுபவிச்சாலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டைன்றது ஒரு பகல் கனவாகவே மாறிடுச்சுன்னா பார்த்தீங்க. 77 மாதிரியே இப்போவும் அந்த பழைய தேஞ்சி போன, துருபிடிச்சி போன, நஞ்சு போன
அதே அந்த பழைய வெப்பனையும் இப்போவும் கையில் எடுக்கிறாங்க. அதனால் மை டியர் ஜென்டில்மேன், டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாற்றுங்க பாஸ். காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல. அவருக்கு இலக்கியம்னா என்ன தெரியும்? அவர் மாபெரும் புலவர், அந்த புலவர் இந்த புலவருண்டு அவரை பற்றியும் கிண்டலும் கேலியுமா. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. ஸோ இப்படி அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம். முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பவளவிழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். அதுக்காக நாம் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லாமல் வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்று நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில் இருக்குது? மக்களோட ஒரே பிரதிநிதி நாம் மட்டும்தான். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா, இது ஆக்சுவலாக நான் நேற்றே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் சொல்லி நிறைய போட்டிருந்தாங்க. தளபதி ஃபோட்டோ வந்து திருவள்ளுவர் மாதிரி எடிட் பண்ணிட்டு ஒரு திருக்குறள் சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த திருக்குறள் கூட நான் ஃபுல்லாக பார்க்கல. ஏன்னா தளபதி வாய்ஸ் அவர் சொல்லும்போது நம்ம கேட்கணும் அப்படின்றதுக்காக பார்க்கல. ஏதோ சொல்லியிருந்தாரு புதுசாக ஒரு திருக்குறள், பார்ப்போம். இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் முதற்றே உலகு. கற்பனையா? நமக்கு என்ன பயமா அதை பத்தி சொல்றதுக்குன்னா? சும்மா அவர் சொல்றாரு, அதை தானே ரிப்பீட் பண்ண போறோம். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. எப்பரா யோசிச்சு பாரு நம்மால இந்த டைலாக், இந்த திருக்குறள். நல்லா இருக்கு. அடுத்து இந்த என்னப்பா தலைவனுக்கே சிரிப்பு வந்துடுச்சு. அடுத்து இந்த சொல்லிட்டேன், 2 வாட்டி சொல்லிட்டேன். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அடுத்து இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே, சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதில் மாபெரும் மக்கள் சக்தியாக நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். இதெல்லாம் எதையோ எடுத்து அடிச்ச மாதிரி இருக்கும் சில பேர்கள்லாம்.
என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மையை தானேப்பா சொன்னேன். ஸோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்ம டிவிகேவால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. என்னன்னா அது அவர் பேசுனதே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஏய் விஜய், இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு. ஸோ இப்படி பேசினா உடனே இவரு நான் சினிமாவா இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க. நான் சினிமா விட்டாலும் நீங்க சினிமா விட மாட்டேங்கிறீங்களேப்பா. ஓ இந்த டயலாக் வந்து நான் சினிமாவை விட்டாலும் நீங்க சினிமாவை விட மாட்டேங்கிறீங்களேப்பான்றது வந்து நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். பார்க்குற நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்து எதை மீன் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சினிமா விட்டாலும் நீங்க சினிமா விட மாட்டேங்கிறீங்களேப்பா. அப்புறம் இன்னொரு ரீசெண்டாக அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, இந்த கருத்து கணிப்பு அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க. அதையும் நான் தப்பு சொல்லலை. சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்பாகவும் இருக்குது. அதையும் நான் தப்பு சொல்லலை. இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஊராக தெருவாக வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்லேருந்து எடுத்து பாருங்கள், அதே ரிசல்ட் தான் வரும். இது என்னப்பா லாஜிக்கு, அது எப்படி எல்லார் வீட்லேயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன். நம்ம சிஎம் சார் இருக்காங்கள்ல, ஸ்டாலின் சார். ஏன்டா அவர் பேரை சொன்னாலே எல்லாம் சிரிக்கிறாங்க. ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட கட்சிக்கு அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி, ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும் நினைக்கிறேன். அந்த வீடியோ கூட இருக்குது. அப்படி இருக்கிற அவர் என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்போ அவர்கிட்ட போய் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். இதெல்லாம் மரண ஓட்டுறா சத்தியமா.
வச்சு செஞ்சு விட்டா அப்புறம் நம்ம ஆளு. தூக்கத்தில் அவர் அந்த ரேஷன் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் தூக்கத்துலேருந்து எழுந்து எப்படி பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு, தலைவன் ஃபுல் ஃபன் மூடில் இருக்காப்புல. எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். தூக்கத்தில் இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டால் டப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில டிவிக்கே வந்து சிட்டியில் தான் இருக்குது, டவுனில் தான் இருக்குது, வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க, தெரியும். விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை. விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவிக்கே இருக்குதுன்னு அர்த்தம். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், அண்ணன், தம்பிகள் டிவிக்கேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியாது. எவனாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல வந்தாரு. உடனே சரி கொஞ்சம் மரியாதையாக பேசுவோன்னு சொல்லிட்டு யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாப்புல. ரத்த சொந்தமா நம்மள நினைக்கிற நம்மளோட வகையராக்களை எந்த கட்சியாலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. நான் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுதான் கள நிலவரம், கள யதார்த்தமும் இதுதான். தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன். அதர்வைஸ் நோ டைவர்ஷன். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளுடைய தோழர்கள் அதை மனசில் நல்லா ஏற்றிக்கிட்டு இன்னும் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றியம், நகரம், பேரூர், பகுதி, கிளை எல்லா இடத்துலையும் அந்த பூத்தாக அந்த நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்க. நமக்கு மாபெரும் கூட்டணியான, மாபெரும் மக்கள் சக்தியான குடும்பமாக நம்மளோட இருக்கிறாங்க. இன்னொன்று அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. மற்றதெல்லாம் மக்களோட சேர்ந்து நான் பார்த்துக்கிறேன். தமிழ்நாட்டோட அரசியலில் த விசில் ப்ளோயர் இஸ் டிவிகே. நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும். எப்படி தெரிச்சு ஓடணும்? அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் டிவிக்கு ஆளும் கட்சியா எழும். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி உரை வழங்க வெற்றி தலைவர் அவர்களுக்கு நம்முடைய மாநில நிர்வாகிகள் பொன்னாடை போற்றி கௌரவம் செய்கிறார்கள்.
நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. மாநில நிர்வாகிகள் மலர் கொத்து கொடுத்து நம்ம புஷியாக எப்போ பார்த்தாலையும் ஆள் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். நான் அவர் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா சாஃப்டான ஆள் தான். அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் அப்படியே கோவமாக பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நல்ல மனுஷன் தான் அவர். அவ்வளோதான் இந்த வீடியோ. நல்லா இருந்துச்சு. தளபதி ஸ்பீச் கேட்டோம், நல்லா இருந்துச்சு. இந்த டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். தோத்தாலும் ஜெயிச்சாலும்